உங்கள்கிட்ட இருக்க தாராள குணத்தையும் தொழிலையும் ஒன்றா போட்டு குழப்பிட்டீங்க. அதுதான் காரணம். என்ன பண்ணலாம்? நம்ம மில்லில் லேட்டஸ்ட்டாக வாங்கின ஆட்டோ கொண்டர் மிஷின்லாம் இருக்குல்ல, அதை உடனடியாக வெளியில் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பாருங்க. வேலையை கட்டுறானுங்க பாரு. சார் இந்த நேரத்துல இங்க தென்னை மட்டையெல்லாம் நிறைய விழுந்துருக்குது, அள்ளிட்டு வான்னு முதலாளி சொன்னாரு. அதான் நம்ம லாரி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எதுக்கு நைட்ல கொண்டு வர்றேன், பகல்ல கொண்டு வரலாம்ங்க. அட நெசமா தாப்பா சொல்றேன், தமாசுக்கு சொல்லல. மட்டை அள்ளிட்டு போதான் வந்தேன். நாங்க என்ன காதுல பூ வச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சீங்களா? இவர்கிட்ட இதுக்கு பேச்சு. கிளம்புங்க போங்க சார். ராஸ்கல், உன்னோட கிரிமினல் புத்தியில வேற எவங்கிட்டயாவது போய் வை. எல்லாம் நம்ம பசங்க தான், நான் பாத்துக்கிறேன். போடா, ஏதாவது பண்ணீங்க தொலைச்சி போடுவோம். யார் சார் தயார் பண்றாங்க? அவன் தான் தென்னை மரத்தை எடுக்க வந்திருக்கேன்னு சொல்றான்ல, அதுக்கும் கூட உன்ட பர்மிஷன் கேட்கணுமா? சட்டப்படியே பார்த்தாலுங்க இந்த மாதிரி நைட்ல வண்டி எடுத்துட்டு வரது தப்புங்க சார். இவங்க பாட்டுல வண்டி எடுத்துட்டு வந்து ஓலை எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு மிஷின் எடுத்துட்டு போற யாருக்கு சார் பொறுப்பு? தம்பி நீ ரொம்ப ஓவரா போறீங்க. உங்க 3 பேர் அடிச்சு போட்டு உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரமா தெரியுமா? ஏய் யாரு நீ? அட்ரா ஏய், ஒரு விசில் வச்சுக்கோ, எல்லா துள்ளாலும் இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்க கதை ரொம்ப சிக்கலாகி போயிடும். அப்படியே மூடிட்டு ஓடி போயிருங்க. போங்கடா போங்கடா. ஏய் சண்முகம், நீ கிளம்பு. நீங்களும் கிளம்புங்கடா. போங்கடா. சட்டம் பேசுறானுங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும். எல்லாம் சட்டப்படியே பாத்துக்கலாம். அவன் ஏப்ப சாப்பியா இருந்தா முதல்ல ஏறி சொல்றேன்ல, வா. நீங்க பண்ணது ரொம்ப அக்கிரமம். மில்லு கேட்ல ஒர்க்கர்ஸ் ஆவேசமா இருக்காங்க. தயவு செய்து பசங்களை எங்க கூட அனுப்புங்க. அனுப்பலனா என்ன பண்ணுவீங்க? நான் மிரட்டி பாக்குறீங்களா? ஆமா சார், உங்களை மிரட்டுறேன் தான். ஏன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நேத்து மில்கேட்ல மிஷின் ஏத்து வந்த லாரியோட நீங்களும் வந்திருக்கீங்க. இது அந்த பசங்க தட்டி கேட்டதுக்கு அவங்க மேலேயே நீங்க திருட்டு பட்டம் கட்டி அவங்கள உள்ள வச்சிருக்கீங்க. நீங்க பண்ண அட்டூழியத்துக்கு பதில் சொல்லித்தான் சார் ஆகணும். ஒர்க்கர்ஸ் உடைய பலம் என்னன்னு தெரியல சார் உங்களுக்கு. இப்ப இவங்களை வெளியில விடலன்னா இன்னைக்கே இது ஸ்டேட் லெவல்ல ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். அதுக்கப்புறம் வர விளைவுகளை நீங்க தான் சந்திக்க வேண்டியதா இருக்கும். காசை வாங்கிக்கிட்டு தொழிலாளர்கள் மேல கைய வைக்கிறத இதோட விட்டுருங்க. நாங்க ஸ்டேஷன் வெளியே காத்திருக்கோம். உங்களுக்கு 5 நிமிஷம் டைம். வாங்க சார் போலாம். என்ன மகடி, கட்டிங்கா சேவிங்கா? ரெண்டும் தான். கடனுக்கா காசுக்கா? என்னன்னா இப்படி கேக்குறீங்க? எங்கிட்டயே அப்பப்போ 5-10 வாங்கிருக்கீங்க. அது பழைய கதை. இப்ப நிலைமை பேசு. கட்டிங்னா 10 ரூபா, சேவிங்னா 2 ரூபா. காசு இருந்தா சேர்ல உட்காரு. என்னாச்சு? தோரம்பருப்பு 1/2 கிலோ. என்னப்பா வேணும்? சம்பரா வறுக்கலாம் கூடப்பா. அண்ணாச்சி தோரம்பருப்பு கேட்டா அண்ணாச்சி. காசு இருந்தா வாங்கிட்டு போங்க. மில்லுக்காரர்களெல்லாம் கணக்கு கொடுக்கறது இல்ல. அண்ணாச்சி தொழிலாளங்க இல்லாம தான் சின்ன கடை பெரிய மளிகை கடாச்சா? அனாவசியமா எதுவும் பேசக்கூடாதீங்க. அண்ணாச்சி நீங்களா வீடு தேடி வந்து கடன் கொடுத்த காலம் இருந்துச்சு. எப்பவுமே பழச மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளவு ரோசமா இருக்கு அப்படின்னா கடனை கொடுத்து போட்டு நீ சாமர்த்து வாங்கிட்டு போன. ஏய் யார் மேல விசாரணை? பிள்ளைக்கு வேலை பர்மனன்ட் ஆனா நல்ல இடத்துல கல்யாண காட்சி ஆகும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. எப்படி இருந்தமில்ல, நீங்க இருந்த வரைக்கும் எங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு பாலமா இருந்தீங்க. உங்க பேர்ல தான் 45% போனஸ் வாங்கி கொடுத்தீங்க. முதலாளிய பத்தி 1000 குறை சொன்னாலும் அவர் இல்லைன்னா எங்க வாழ்க்கையே இல்லையா? இந்த தலைமுறை அவர் சரியா புரிஞ்சுக்கல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு தோழர். சிக்கலான நேரங்கள் எடுக்கக்கூடிய நேர்மையான முடிவுகள் கூட சில நேரங்கள்ல மிகப்பெரிய தவறுகளை ஏற்படுத்திடுது. நம்ம கட்சி எப்போதுமே வரலாற்று தவறுகளை நாகரிகமா ஒத்துக்கொள்ற கட்சி. நமது தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் இது.
மேற்படி விலாசத்தில் உள்ள கிருஷ்ணவேணி பஞ்சாலையின் சொத்துக்கள் அனைத்தும் இந்தியன் வங்கியில் பெற்ற கடன் நிலுவை காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை முடக்கி வைக்கப்படுகிறது. மேற்படி பஞ்சாலையை வங்கியின் அனுமதியின்றி நடத்துவதோ விற்பதோ வாங்குவதோ சட்டப்படி குற்றமாகும். சொல்லுங்க. என்னைக்கு மில்லு சத்தம் நின்னுச்சோ அன்னில இருந்து எங்களுக்கு கஷ்டம் தாங்கய்யா. அதுக்கு நானா காரணம்? அது இல்லைங்கய்யா, அடுத்து என்னன்னு தான் பேச வந்திருக்கோம். போனஸ் பிரச்சனை கூட அப்புறம் பேசிக்கலாங்கய்யா. முதல்ல மூடி இருக்கு, நம்ம மில்ல திறக்கணும். இது எப்போவே எடுத்திருக்க வேண்டிய முடிவு. ஆனா நிலைமை கைமீறி போயிடுச்சு. இப்போ நீங்களும் நானும் நினைச்சாலோ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடியுங்கய்யா. நாங்க கொஞ்சம் இறங்கி வந்திருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் இறங்கி வந்தா எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். இப்போதைக்கு உங்களுக்காக என்னால வருத்தப்பட தான் முடியும். ஆனா எதுவுமே செய்ய முடியாது. இவர் நினைச்சா முடியும் கதிரு. ஆனா மணலிங்கிற பீடத்தை விட்டு இவரால் இறங்கி வர முடியல. என்னடா நம்ம வீட்டு முன்னாடி நின்று கத்துறான்னு நினைக்காத. நான் உன் மேல உசுரையே வச்சிருக்கேன். அந்த கதிரு அந்த திருட்டு பையனை விட மோசமா போயிட்டு தானா? நீ மட்டும் லவ் பண்ணல, இந்த விஷத்தை எடுத்து குடிச்சிருவேன். இங்க வந்து சும்மா கத்தாம கிளம்புங்க. என்ன பார்த்தா விளையாட்ட தெரியுதுல? இதுக்காக நீ வாழ்க்கை பூரா வருத்தப்பட போற. என்னடி சத்தம்? ஒண்ணு இல்லைங்கம்மா. ஐயோ, சூப்பர்வைசர் விஷத்தை குடிச்சிட்டாரு. என்ற பையனுக்கு என்ன ஆச்சுங்க ஐயா? பூங்கோத வீட்டுக்கு முன்னாடி மருந்து குடிச்சிட்டாருங்க. ஐயோ, எங்க பாருமா? நீ இங்கே ஏறு, அவளுக்கு ஒரு கை பார்த்து பாட்டு வார. ஆறு அது வீட்டுக்குள்ள ஆறுகிட்ட வேலையை காமிக்கிறீங்க. வாங்கடி வெளிய. என்ன கேணச்சிருக்கி நினைச்சிட்டீங்களாடி? வெளிய வாங்கடி. தலை எழுத்து வாடி. என் ஓடுகாலு சிரிக்கி. ஏண்டி நீ என்ன பெரிய அழகியாக்கு? கொழுப்படுத்து போய் திரியாடி. மானம் போ. என்னடி பாவம் செஞ்சா? ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் மயக்கிறக்காவா பொண்ணுகளை பெத்து விட்டுருக்கிற? ஒரு ஓடுகாலி குடும்பத்துக்காகவா என்ற மக உசுர விடணும்? நீங்க நாசமா போயிருவீங்கடி. குடும்பத்தோட தீய வச்சு கொளுத்திடுவேன், இது சத்தியம். இருந்த கொஞ்ச நெஞ்ச மானமும் போச்சு. இனி இந்த ஊருக்குள்ள கௌரவமா வாழ முடியாது.
கிளம்புறாங்க. இறங்குனாச்சு. வரங்க. கிளம்புறேன்னு சொன்னேன். உனக்கு நான் என்ன பண்ணும்? சூடா சாப்பிட்டா இருமலுக்கு எதமா இருக்கும். சாவியை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனா மனசு கேட்கல. எத்தனை குடும்பங்கள் உங்களை நம்பி வாழ்ந்திருக்கும். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க பக்கத்துல இருந்துடுற முதலாளி. ஊசி விழுகிற சத்தம் கூட கேட்க கூடாது. போங்க. யாருக்கும் தெரியாம இப்படி நடுராத்திரியில ஊர் விட்டு போக வேண்டிய நிலைமை நமக்கு வந்துருச்சு பாரு. தலை எழுத்து. வண்டி வெளியே நிக்குது. நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்க. வாங்க.